ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சுண்டைக்காய் வத்தல் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு. ஏற்கனவே பச்சை சுண்டைக்காய் வச்சு குழம்பு போட்டிருக்கிறோம், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுண்டைக்காய் வத்த குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு மண் பாத்திரம் அடுப்புல வச்சாச்சுங்க. இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஏட் பண்ண போறேன். இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெய் செஞ்சதா சூப்பரா இருக்குங்க. 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம் நம்ம. இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. சுண்டைக்காய் வத்தலை வந்து எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். சுண்ட வத்தல் பாத்தீங்கன்னா ரொம்ப கருக கூடாதுங்க. ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 150 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்க சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. ஒரு 10-12 பூண்டு சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. சூப்பரா வதங்கி வந்துருச்சு. அடுத்து 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்க சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூளுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கட்டும். அது புளிக்கரசம் சேர்த்திக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்க சேர்த்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்ப பாருங்க, சுத்தி வர எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் உங்களுக்கு வேண்டாம் நினைச்சீங்கன்னா தேங்காய் பாலை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கிங்க. கொஞ்சமா ஊத்திக்கலாம். நீங்க 2-3 நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா நீங்க தேங்காய் பாலை நீங்க சேர்த்த வேண்டாம். தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. ஒரு கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்தது நம்ம வந்து ஏற்கனவே எண்ணெயில வதக்கி வச்ச சுண்டைக்காய் வத்தலை சேர்த்திக்கலாம். எண்ணெயில வதக்கினா சுண்டைக்காய் சேர்த்தி வச்சுங்க. அடுத்தது அதுல கொஞ்சம் சுண்டைக்காய் எடுத்து நான் தட்டி வச்சிருக்கிறேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கலாங்க. நம்ம வெல்லம் இல்லாதனால கொஞ்சமா கரும்பு சக்கரை சேர்த்திக்கிறோம். இப்ப வெள்ளத்துக்கு பதிலாக கரும்பு சக்கரை கொஞ்சம் சேர்த்தணும் பாத்தீங்களா? சேர்த்தனதுக்கு அப்புறம் ஒரு கலந்து விட்டுட்டு மீடியமான பிளேம்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மூடி வச்சோம். இப்ப நம்ம குழம்பு மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஓபன் பண்ணிடலாம். பாருங்க, குழம்பு நல்லா நம்ம ஊத்துன நல்லா அப்படியே பிரிஞ்சு மேல வந்து நல்ல கலர்ஃபுல்லான அட்டகாசமான ஒரு சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கல்யாணம் வீட்டு சுண்டைக்காய் வத்த குழம்பு சூப்பரா வந்திருக்கு. நம்ம கிளறி பார்த்துக்கலாம். நல்ல சுடுசாத்துல ஊத்தி சாப்பிட்டோம்னா செம கலக்கலா இருக்குங்க. சூப்பரா இருக்குது. கலரே பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்கு பாருங்க.